ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய உண்மையும் சொல்லியிருக்காங்க, நிறைய காமெடிக்காக திருச்சி சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன திருச்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதனால் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு டவுட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். எஜுகேட்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடியோ ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுமே டிஎன் பேங்கர்ஸ்க்கு பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன். நீங்கள் ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணுவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க. தமிழில் கிளாஸஸ் எடுக்கிறவங்கள எத்தனை பேர் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பேர் சொல்லிடுவேன். 10 பேர் சொன்னாலும் 10 பேர் எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு சார் எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காரு, அவர் கிளாஸ் எடுக்க மாட்டார். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய 10 சாரும் என்னவா இருக்காங்க? எக்ஸாம் கிராக் பண்ணல. இதுக்கு என்ன மீனிங்னா, கோபியோட சாரோடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் மைண்ட் செட்டு. அவங்க இப்படி தான் பேசுவாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. இது வந்து டீச்சர் மைண்ட் செட்டு. ஓகேங்களா? ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதில் 80 பேருக்கு கான்செப்ட் தெரியும். ஆனால் ஒருத்தர் தான் பாஸ் பண்ணுறாங்க. ரேஷியோ வந்து 1%, 0.5% தான் பாஸ் பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிராக் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே கான்செப்ட் தெரியும். ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டுக்கும் கான்செப்ட் தெரியும், டாப்பர்ஸ்க்கும் கான்செப்ட் தெரியும். பசங்களுக்கு யாருக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க பேர் தான் டீச்சர், மென்டார், எஜுகேட்டர். ஓகேங்களா? அதிகமான மார்க் எடுக்கிறதுனால அவங்களால பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு இல்லை. அதே மாதிரி எக்ஸாம் கிராக் பண்ணாததுனால அவங்களுக்கு டீச்சர் அப்படிங்கிற தகுதி இல்லைன்னு கிடையாது. 4 சப்ஜெக்ட் இருக்குது பேங்க் எக்ஸாமில். அதில் 2 சப்ஜெக்ட் வர்றவங்க, ஒரே சப்ஜெக்ட் வர்றவங்க. ஃபீல்ட் ஃபெர்டிலியன் சார் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவருக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ அவருக்கு கிராக் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அவர் ஆப்ட் ரீசனிங் சூப்பராக எடுத்து கிளாஸ் எடுக்கலையா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாஃபுக்கும். இப்போ மேக்ஸில் சூப்பராக ஒரு சார் எடுக்கிறாருன்னா அவருக்கு இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் ஒரு சார் நல்லா எடுக்கிறாரு, அவருக்கு ஆப்ட் ரீசனிங் வராது. ஸோ பர்டிகுலர் சப்ஜெக்டில் மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஒரே சார் ஸ்டார்டிங்கில் குவாலிட்டி புவராக இருந்தாலும் டே பை டே ஒரே சப்ஜெக்டில் அவங்க டீச் பண்ணுறதுனால அவங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபேக்ட் தப்பு. அண்டு அடுத்த ஃபேக்ட் போகலாம். 3 மந்த்ஸில், ஓகேங்களா, 3 மந்த்ஸில் பேங்க் ஜாப் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். 1000 பேர் எக்ஸாம் எழுதுனா அதில் ஒருத்தர் 1000 பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணால் அந்த பாஸ் பண்ணவங்கள 1 or 2 மெம்பர்ஸ் இந்த மாதிரி 3 மந்த்ஸில் கிராக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா எம்பிஏ படிச்சுருந்துருப்பாங்க, அதுக்கு கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆல்ரெடி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க ஜஸ்ட் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக சேர்ந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ், ஸ்ட்ரென்த் எல்லாம் சேர்ந்து அவங்க எக்ஸாம் கிராக் பண்ணியிருப்பாங்க 3 மாதத்தில். ஓகேங்களா? ஸோ 1000ல் ஒரு கேஸ் அது மாதிரி நடந்திருக்கே தவிர 1000 பேரில் 1000 பேரும் 3 மாதத்தில் பாஸ் பண்ண முடியாது. 3 மாதத்தில் பாஸ் பண்ணுறவங்க ஒருத்தர்னா 3 வருஷத்தில் பாஸ் பண்ணுறவங்க 1000 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? 3 வருஷம் ஆகியும் பாஸ் பண்ணாதவங்களும் 1000 பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, நானே இருக்கேன். ஓகேங்களா? நான் மெயின்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணவே எனக்கு 2.5 இயர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். எனக்கு அப்போல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க எஜுகேட்டர்ஸ், பாஸ் ஆகாத எஜுகேட்டர்ஸ், அந்த பாஸ் ஆகாத எஜுகேட்டர்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டு தான் நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். மெயின்ஸ் எக்ஸாமும் அந்த மாதிரி பாஸ் ஆகாத மென்டர்ஸ் கிட்ட பார்த்து தான் நான் மெயின்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணேன். ஓகேங்களா? நமக்கு தேவை அவங்க டீச் பண்ணுறாங்களா, அவங்க டீச் பண்ணுறதே வாங்கி நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்த ஒருத்தர் அடுத்த வருஷம் டச் விட்டுட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் அட்டன் பண்ண சொன்னால் அவரால் பாஸே பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. காம்படிஷன் எக்ஸாம்ன்றது நாலேஜை தாண்டி ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மந்த்ஸ் ஜாப்பு அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் 3 மந்த்ஸில் ஜாப் கிராக் பண்ணுறவங்க 1000ல் ஒருத்தர். 3 வருஷம் 2 வருஷம் டெஃபினெட்லி எடுக்கும். நீங்கள் யாரும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். இந்த மாதிரி 3 வருஷத்தில் யாராச்சும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். ஓகே, அடுத்து இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபேக் ஆடை பற்றி அப்புறம் சொல்லலாம். ஃபேக் ஆட் நடக்குது உண்மையானு கேட்டால் 100% நடக்குது. பட் ஆனால் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் சொன்னதை அவங்க
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது எதை பற்றி பேசுனாங்கன்ட்டு. அதில் சொல்லாத விஷயத்த நான் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? ஒரு சேனலோட சப்ஸ்கிரைபர் போன வாரம் பார்த்தா 13,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தா 18,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. முந்தா நாள் பார்த்தா 17,000 இருந்தாங்க. சரி வீடியோ ஏதாச்சும் உருப்படியாக போட்டிருப்பாங்களான்னு போய் பார்த்தா எந்த ஒரு வீடியோவும் அவ்வளோ பெரிய ஹிட்டான வீடியோ கொடுக்கல. ஸோ எனக்கு என்ன டவுட் ஆச்சுன்னா, காசு கொடுத்து வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கினாங்களா? இல்லை அப்படி வேறு எதனா பண்ணியிருப்பாங்களா? எப்படி திடீர்னு கண்டென்ட்டே போடாமல் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் ஏறுதுன்னு போய் பார்த்தேன். ஸோ எனக்கு அங்கே கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சேனல் பெரிய சேனல் கிடையாது. காசு கொடுத்து கூட சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கலாம். சப்ஸ்கிரைபருக்கு ஈக்குவலான வியூஸ் இருக்கணும். கரண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா? பாட்டை வச்சு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஆட் நடக்கிறது உண்மைதான். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் மென்டாஸாக எடுக்க வேண்டாம். உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நீங்களே மென்டாராக எடுத்துக்கலாம். அண்ட் என்னுடைய குவாலிட்டி செக் பண்ணுமா, என்னுடைய வீடியோஸ்லாம் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணியிருக்கேன், நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த டீச்சர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்மூடித்தனமாக எந்த ஒரு ஸ்டாஃபையும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு நடத்துறது பிடிச்சிருக்கா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லையா வேறு எந்த ஸ்டாஃப் சொல்லித்தராங்களோ அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சும்மா விளம்பரத்துக்காக மட்டும் ஒருத்தர் வராரு, அவர் சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா ஆங்கரிங் கிடையாது, இது டீச்சிங் மென்டார். ஓகேங்களா? ஒருத்தர்கிட்ட குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஒர்க் ப்ளஸ் ஸ்டடியை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அதாவது இதில் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது. பொய்யும் இல்லை, உண்மையும் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு மிஸ்கைடன்ஸும் இதில் இருக்குது. எப்படின்னா, நம்ம முழு நேரம் சீரியஸாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, டைம் பாஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த வீடியோவில் அவங்க சொன்னது டைம் பாஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸை. சும்மா வருவாங்க, டைம் பாஸ் பண்ணிட்டு போவாங்க, எஃபர்ட்லாம் போட மாட்டாங்க. வர நீ ஒட்டும் பாஸ் பண்ணால் எழுதுனா லக்குன்னு தான் பாஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் கோபி சார் சொல்லியிருப்பார். பட் ஆனால் உண்மையாகவே 100% எஃபர்ட் போட்டு 1 மார்க்கில் ஃபெயில் ஆகுங்க, அரை மார்க் ஃபெயில் ஆகும், 1/4 மார்க்கில் ஃபெயில் ஆகுங்களாம். நீங்கள் ஒர்க் போயிட்டு படிக்கணுமா, ஸ்டடி பண்ணணுமான்னா உங்களுக்கு ஏஜ் இன்னும் இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஜ் பார் ஆகிறவங்களும் தான். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவ் பேக்கப் எதனா ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட ஓகே தான். பட் ஆனால் முழு நேரம் நீங்கள் படித்தே உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா? சீரியஸாக படிக்கிறவங்கள சொல்கிறேன். 0.5 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன். டைம் பாஸுக்கு படிக்கிறவங்கள சொல்ல. முழு நேரம் நீங்கள் படித்து உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல, அப்புறம் எப்படி நீங்கள் ஒர்க் போயிட்டு நீங்கள் படிக்க முடியும், எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்? அதனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட் பாஸில் தான் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள், ஒரு ரிஸ்க் எடுங்க. பட் ஆனால் உங்களுக்கு வரவே வராது எக்ஸாமே. நான் நேரில் பார்த்துருக்கேன், ஒருத்தருக்கு இந்த மாதிரி கூட்டுறதுனா கூட ஒரு 33 24 கூட்டணுன்னா கூட கம்ப்யூட்டரை பார்த்து கூட்ட மாட்டாப்புல, இப்படி எழுதி 33 24 கையை விட்டு எண்ணி 3 4 7 5. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இது காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸ்பீட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்தளவுக்கு ஐக்யூ கம்மியாக இருக்குது, என்னால் டெஃபினெட்லாக கிராக் பண்ண முடியாதுன்னா நீங்கள் டிஎன்பிசி பக்கமோ இல்லை மெமரைஸ் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், இல்லை நீங்கள் கம்பெனிஸ் கூட போகலாம். பட் ஆனால் எனக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒர்க் போகலாமா இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படின்னா, பார்டரில் பாஸ் ஆகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேக் ஆடை பற்றி நான் என்ன சொல்ல விரும்பலை, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேருங்களா இல்லை ஒரு கோர்ஸ் வாங்குறீங்களோ, லாஸ்ட்டாக பாஸ்ட் அவுட் ஆன ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கேளுங்க, அவங்களோட ஃபீட்பேக் வச்சு மட்டும் சேருங்க, நேமை வச்சு சேராதீங்க. ஒரு சேனலில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஒரே இன்ஸ்டியூட்டு ஒரு பிரான்ச் நல்லாயிருக்கும், ஒரு பிரான்ச் நல்லா இருக்காது. ஸோ எந்த பிரான்ச்சில் நல்லா இருக்குன்னு கேட்டு போய் சேருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஃப்ரான்ச்சைஸ். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய இப்போ தூத்துக்குடியிலே ஒரு இன்ஸ்டியூட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? 4-5 இன்ஸ்டியூட் இருக்குது, நான் பேர் சொல்ல மாட்டேன், ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கோச்சிப்பாங்க. ஓகேங்களா? அந்த இன்ஸ்டியூட்டில் அந்த குவாலிட்டி வேறு இடத்துல நிறையா, வேறு 5-6 இடத்துல அவங்க கோச்சிங் சென்டர் இருக்குது, அந்த இடத்துல அந்த குவாலிட்டி இருக்குமானா கிடையாது. அதனால தான் நிறைய பேர் அங்கே போய் தூத்துக்குடியில் படிக்கிறதுக்கு காரணம்.
அந்த மாதிரி நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் அந்த பிரான்ச்சஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு போங்க. வேறு இடத்துல அவங்க ஃப்ரான்ச்சைஸில் வேறு யாராச்சும் எடுத்து நடத்தியிருப்பாங்க. அது நல்லா இல்லைன்றதுனால அந்த இன்ஸ்டியூட்டே நல்லா இல்லைன்னு கிடையாது. பொதுவாக நீங்கள் இது எப்படி நான் சொல்கிறதே தெரில. இப்படி பிளைண்டாக ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு அவங்க சூப்பராக ரிசல்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஃபேக் ஆட் வரதில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அது யார் பண்ணுறாங்க யார் பண்ணுறதில்லன்னு நம்ம அதை சொல்லக்கூடாது. அது கரெக்ட் இல்லை. ஆனால் ஒரே இன்ஸ்டியூட்டு ஒரு இடத்துல நல்லாயிருக்கும், ஒரு இடத்துல நல்லா இருக்காது. ஸோ குவாலிட்டியாக எந்த இடத்துல இருக்கோ நீங்கள் போய் அங்கே போய் படிங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த காமெடிக்காக அவங்க சொல்லியிருந்தாலையும் நிறைய உண்மைகள் இருக்குது, நிறைய பொய்கள் இருக்குது. உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். எஜுகேட்டர் இருக்குன்னா நீங்கள் பாஸ் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருக்குது, நாலேஜில் கிடையாது. எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்கும். எல்லாருக்குமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்னன்னு தெரியும். எல்லாருக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு தெரியும். எல்லாருக்கும் கூட 80% தெரியும். 80% பாஸ் பண்ண முடியுமா? 8% தான் பாஸ் பண்ண முடியும். சும்மா 8% சொல்கிறேன். 0.5 தான் பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ கண்டென்ட் தெரிஞ்சிருந்தாலும் யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. யாருக்கு டெலிவர் பண்ண முடியுமோ கான்செப்டே பசங்களுக்கு, அவங்களுக்கு எஜுகேட்டராக இருக்கக்கூடிய அனைத்து விதமான குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லிட்டாங்கன்னு எந்த எஜுகேட்டரும் போய் திட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். தயவு செஞ்சு அது தப்பான விஷயமா போயிடும். உங்களை பாஸ் பண்ண வச்சு எல்லாருமே பாஸ் பண்ணாதவங்க தான். ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதும். அந்த மாதிரி 3 பேர்கிட்ட நீங்கள் கற்றுக்குவோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 3 மாதத்தில் பேங்க் ஜாப் கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னால் 3 வருஷம் ஆகியும் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்னு வருத்தப்படாதீங்க. அது வந்து எல்லாராலையும் அப்படி முடியாது. ஃபேக் ஆட் இருக்கிறது உண்மைதான். அது யார் பண்ணுறாங்க யார் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஓனர் இன்னொரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அண்டு காப்பி கேட் சொந்தமாக ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரா, இது இன்றைக்கி ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு ஒன்று சொல்கிறாரா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இவங்க சொன்னது அதுதான். இந்த கோபி சார் மென்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி மென்டார்ஸை தான் மென்ஷன் பண்ணுறாப்புல. ஓகேங்களா? குவாலிட்டியாக ஒரு கிளாஸஸ் எடுக்கிறாரா, இல்லை சும்மா மார்க்கெட்டிங்காக மட்டும் சும்மா பேசிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் ப்ளஸ் ஸ்டடியும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். பார்டரில் பாஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பார்டரில் பாஸ் ஆகாதுக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 6 மாதமாச்சும் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.